இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து டேரெக்டாக டெலிவரி பண்ண JCB 30 ப்ளஸ் தாங்க. இது வந்து நம்மக்கிட்ட புது வண்டி கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி இருக்குது. திரும்ப நம்மக்கிட்ட இன்னொரு வண்டி வந்து இறக்கிருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்பெனியில் இருக்கிற ஷோரூமோட வாரண்டி தாங்க. 444 வாரண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஃப்ரீ ஆயில் சேஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை கேரண்டி. இது நம்ம மூணும் கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு டைம் இந்த ஆஃபர் கொடுத்தனால நம்ம வண்டி இறக்கிருக்கோம். இந்த வண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கிரீஸ் கன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு வாட்ச்சு, ப்ளஸ் வந்து ஒரு டிஷர்ட்டு, ஒரு டைரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் புக்கு, ஒரு ஃப்ராக் ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், இது மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸுக்கு ஒரு டீ ராடு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு 2 3 ஸ்பேன் ராடு தாங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெருசாக ஒன்றும் கிடையாது. 2 அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி JCBலேருந்து புது வண்டி இறக்காச்சுங்க. JCB 30 ப்ளஸ் தான். இதுதான் நான் புது வண்டி சொன்னது. பழைய வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி வந்து பின்னாடி நிற்கிது. ஒரு இடத்துல தான் வேலை, அதனால தான் ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இப்போ நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. அதாவது 444, அதாவது 4 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சர்வீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை கேரண்டி ஒரு 4 வருஷத்துக்கு. அதுதான் இப்போ வந்து ஆஃபர் நல்லா போயிட்டுருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பழைய வண்டி கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இல்லை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஜர்க்கிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டுறாங்க அப்படின்னா ஓனர் வந்து ஓட்ட போகிறது கிடையாது, ஆப்ரேட்டர் தான் ஓட்ட போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அப்படின்னா ஸ்டெபிலைசிங் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க, சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகுது அப்படி சொல்லிட்டு. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீட்டு பேக்கு ஃப்ரண்ட் வர மாதிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மைலேஜ் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து RPM அதிகமாக ஓட்டுறதுனால மைலேஜ் வராது அப்படின்றதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாக் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஆக்சிலேட்டரில். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம், அவங்க கொடுக்குற அதே RPM வச்சு நம்ம வண்டி ஓட்டோம்னா அவங்க சொல்கிற அந்த மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு லாக் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான், பார்த்துக்கலாங்க. ஏன்னா அது வந்து எல்லா வேலைக்கும் அது வந்து இருக்காது. ஏன்னா ஒரு சில வேலையெல்லாம் நம்ம ஸ்பீடாக ஓட்டி தான் ஆகணும் அந்த சைட்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ் நான் எப்படி இருக்குது அப்படி சொல்கிறேன். அதேமாதிரி பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த சீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலேட்டரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஸில் கொஞ்சம் பிளேட் வச்சுருக்காங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன். சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து கிராக் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங்லாம் பண்ணியாச்சு, வாரண்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிராக் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் கொடுத்துருக்காங்க சேஸில். அதுவும் எப்படிங்கிறது நான் காரணம் பாருங்கள். இதுதாங்க நம்ம புதுசாக இருக்கணும் வண்டி. இந்த வண்டியில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டிக்கு இதுக்கும் 3 அப்டேட் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பாருங்கள். பழைய வண்டியில் கொடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீட் எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, அப்படியே தான் நிற்கும் அது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இப்படி இழுத்து விட்டு அப்படி போயிடும், இப்படி வரும், அவ்வளோதான். இது லாக் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஸு இங்கேயும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைங்க, பிளேட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இருந்ததுனால நம்ம வெல்டிங் வச்சது. அப்படியே புது வண்டி வந்து பார்க்குறோம் பாருங்கள்.
புது வண்டி பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க சீட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட் அப்டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுனால ஒரு சின்ன ஒரு குழி ஒன்று கொடுத்து இதில் லாக் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்குற மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிக்கலாம். இதுதாங்க அண்ட் அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக சேஸில் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பின்னாடி இருக்குது 2 பக்கமாக இருக்குது சேஸ் வந்து பிளேட் வச்சு வெளியே கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுக்காக சேஸ் எதுவும் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதாங்க புது அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா. ஸோ புது வண்டிக்கு எடுத்து காரணம் என்னென்னு பார்த்தா வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெயிலில் வயலில் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வண்டியெல்லாம் எப்படி இருக்குது அதோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் வண்டி ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலைலாம் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள்.